வணக்கம். 2025 மே 20 செவ்வாய்க்கிழமை மதிய நிலவர புதுச்சேரி மாநில வானிலை ஆய்வறிக்கை. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கானது. முதல்ல மாஹே பகுதியை பார்ப்போம். மாஹே பகுதி என்பது கேரளாவுக்குள்ள கடலோர பகுதிகளில் இருக்குது. மாஹேயை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கனமழை பொழிந்தது. மாஹேயில் கோழிக்கோடை ஒட்டியுள்ள இந்த மாஹே பகுதிக்கு இன்றைக்கு மழை இருந்தாலும் காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால கொஞ்சம் தீவிரம் குறையும். இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் இது அளவான மழைப்பொழிவு இருக்கும், ஒரு 22ஆம் தேதி வரைக்கும். ஆனால் மேற்கு திசையிலிருந்து சாரல் வரும் 22ஆம் தேதி வரைக்கும். பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழையில் நேற்றைக்கு இரவுக்கு பிறகு, ஏன்னா காற்று சுழற்சி வடக்கு நோக்கின வருது. 23ஆம் தேதி வங்கக்கடல், அதாவது அரபிக்கடல் நிகழ்வு வலுப்பெறும் என்பதனால இதனால் தென்மேற்கு பருவக்காற்றை ஒட்டுமொத்த கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவில் குவிக்கும். இதில் கேரளாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாஹேக்கும் கனமழை பொழிவை 23ஆம் தேதியிலேருந்து கொடுக்கும். இப்போ 23ஆம் தேதியிலேருந்து மாஹேக்கு மிக கனமழை, அதி கனமழை பொழிவு இருக்குது. ஆனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் கடலுக்குள்ளே போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் மழை பொழிவு நிறைய கொடுக்க போகிறது மாஹேக்கு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இனிமேல் தென்மேற்கு பருவமழை மாதம் முழுவதும், பருவகாலம் முழுவதுமே மாஹேக்கு மழை இருந்துகிட்டே இருக்கும், காய விடாது, இடைவெளி இல்லை, எல்லா நாளும் மழை. இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். நாளைய மறுதினம் 23ஆம் தேதியிலேருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழைப்பொழிவு மாஹேக்கு. ஓகே, அடுத்தபடியாக ஏனாம் பகுதி எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே இருக்குது. தற்பொழுது ஆந்திர பிரதேசத்தில் நல்ல மழை பொழிகிறது. காற்று சுழற்சியின் காரணமாக காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச கரையில் நீடித்து கொண்டிருந்து ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதியில் நல்ல மழை பொழியுது. எப்பொழுதுமே இந்த ஏனாம் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவு அதிகாலையில் தான் மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கும் அதுபோல் ஏனாம் பகுதிக்கு நள்ளிரவில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும், அதிகாலையில் கிடைக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கிடைக்கும் ஏனாம் பகுதிக்கு மழை. அதே போல் நாளை 21ஆம் தேதி நள்ளிரவும் 22ஆம் தேதி அதிகாலையும் கனமழை காத்திருக்கு ஏனாமுக்கு. அதே போல் 22ஆம் தேதி நள்ளிரவு 23ஆம் தேதி அதிகாலை கனமழை காத்திருக்கு. இப்படியே எல்லா நாளும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கனமழை இருக்குது. ஏனாமுக்கு உறுதியாக இருக்குது. காக்கிநாடா மற்றும் ஏனாம் பகுதிகளுக்கு கண்டிப்பாக நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கனமழை இருக்கிறது. தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்குதுங்க. மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகுது வங்கக்கடலில். இதனால் அப்படியே மழை இருந்து கொண்டே இருக்கும். ஏனாமுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தபடியாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியை பார்ப்போம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. ஒரு மாலை 6-7 மணிக்குள்ளே, 9 மணி 8 மணிக்குள்ளே மழை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதாவது தற்பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அப்படியே கொஞ்சம் தெற்கே புதுச்சேரி வரைக்கும் கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி வாய்ப்பு அமையும் போது 9 மணிக்குள்ளே புதுச்சேரிக்கு மட்டும் கொடுக்கும், காரைக்காலுக்கு வாய்ப்பில்லை. நாளைக்கும் புதுச்சேரிக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் அதாவது இரவு ஒரு 8, 9, 10 மணிக்கு நாளைக்கு இரவு புதுச்சேரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரைக்காலுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் குறைவான மழை, குறைவான நேரம் தான் பெய்யும். 22ஆம் தேதியும் புதுச்சேரிக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் காரைக்காலுக்கு வாய்ப்பில்லை. காரைக்காலை பொறுத்த வரைக்கும் காற்று பகுதியாக இருக்கிறது, அதே காற்று பகுதியாக இருக்குது. புதுச்சேரிக்கு மட்டும் அடிக்கடி வாய்ப்பு இருக்குது. பாலக்காட்டு கணவாய் காற்று புதுச்சேரிக்கு தெற்கே, நாகப்பட்டினத்துக்கு வடக்கே, இந்த மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் மாவட்டம் வழியாக தான் கடலில் போய் இறங்கும். இதனால் காற்று பகுதியாக அமைஞ்சிடும். வெப்பச்சலன மழை தெற்கு டெல்டாவிற்கும் கடலூருக்கு வடக்கே மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். காரைக்காலுக்கு இதுதான் மழை இல்லாமல் போயிடாது, செட்டிங் மாறி செட் ஆகும், காற்றோட வழித்தடம் மாறும், காற்று சுழற்சிகள் உருவாகும். அப்பொழுது அறிவிக்கிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.